ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடில இருந்து ஏப்ரல் மாசத்துக்கான ஒரு தரிசன டிக்கெட்டோட அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது தரிசன டிக்கெட் அப்படின்னு சொல்றதை விட ஏப்ரல் மாசம் நடக்கக்கூடிய வசந்தோற்சவ விழாவிலான வசந்தோற்சவ சேவா டிக்கெட் வந்து ஓபன் ஆகிற அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் 3 நாளைக்கு திருமலையில வசந்தோற்சவ விழா நடக்கிறதுக்கு இருக்கு. இதற்கான சேவா டிக்கெட்டை வர 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது அப்படின்றது தான் ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஒரு சிலர் ஏப்ரல் மாசம் இந்த சேவா இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ இதோட டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் வந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, நாங்க புக் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வசந்த காலத்தோட வருகையை முன்னிட்டு இந்த விழாவானது திருமலையில கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் வந்து முன்னெல்லாம் ஒவ்வொரு மாதங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பண்ணக்கூடிய ஒரு விழாவா இந்த வசந்தோற்சவ விழா வந்து நடக்குது. இது வசந்த மண்டபத்துல உங்களுக்கு வந்து நடக்கும். 3 நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த வசந்தோற்சவ விழாவானது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு வந்து இப்போ தெப்போற்சவ சேவான்னு சொல்லிட்டு ஒரு சேவா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெப்போற்சவ நாட்கள்ல நம்ம முன்னாடி போய் நின்று அந்த தெப்போற்சவ சேவா நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கான ஒரு சேவா டிக்கெட்டா ஓபன் பண்ணியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த வசந்தோற்சவ சேவாவுமே 3 நாளைக்கான டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள எப்போ வேணாலும் என்னைக்குனா நீங்க புக் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஃபாஸ்டா புக்கிங் ஆகும். ரொம்ப டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லிமிட்டடான டிக்கெட்டா தான் இருக்கும். மேபி புக்கிங் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து இருக்கு. 1460ல இருந்தே இந்த வசந்தோற்சவமானது திருமலையில நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாசம் இல்லைன்னா ஏப்ரல் மாசம் ஒவ்வொரு வருஷமுமே இந்த விழாவானது நடந்துட்டு இருக்கு. இதுக்கான டிக்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆஃப்லைன்ல போன வருஷம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 300 ரூபாய் ஒரு நபருக்கு சார்ஜ் பண்ணாங்க. இந்த சேவா டிக்கெட் நீங்க வாங்குனீங்கன்னா வசந்த மண்டபத்துல நடக்கக்கூடிய அந்த பூஜைகள்ல நீங்க இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மூலவர் தரிசனமும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பிரசாதம் இதெல்லாமே கொடுப்பாங்க. திருமலையில புஷ்ப யாகம், அதே மாதிரி இந்த வசந்தோற்சவம், தெப்போற்சவம், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ்க்கு எல்லாம் அந்த பூஜைகளை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கான ஒரு சேவாவை தான் இது வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மேபி இதை வந்து இந்த சேவா அப்படின்ற ஆப்ஷன்ல தான் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பட் அதுல தான் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஜூன் மாசத்துக்கான சேவா டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒரு சில சேவாஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. கல்யாணோற்சவம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, ஊஞ்சல் சேவாவும் கம்ப்ளீட் ஆயிருச்சு, சகஸ்கர தீபாலங்கார சேவா இருக்கு, அவைலபிள் இருக்கு, ஆர்ஜித பிரம்மோற்சவம் ஒரு சில நாட்களுக்கு அவைலபிள் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு சேவா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நேத்து வரைக்குமே இருந்தது, இன்னைக்கு அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மேபி வசந்தோற்சவ சேவா வந்து இதுல ஆட் பண்ணாங்க அப்படின்னா 500 ரூபாய் சார்ஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருக்க சேவாஸ் எல்லாமே 500 ரூபாய் தான் ஒரு நபருக்கு சார்ஜ் பண்றாங்க. தெப்போற்சவத்துக்கான சேவாவுக்கும் 500 ரூபாய் தான் டிக்கெட் இருந்துச்சு. அதனால இந்த வசந்தோற்சவத்துக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்களா 500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்களா அப்படின்றது நமக்கு ஆன்லைன்ல ஓபன் ஆனாதான் தெரியும். ஸோ இதோட ஓப்பனிங் அப்டேட் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 3ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவ சேவா வந்து இருக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமா புக் பண்ணுங்க. லாகின் பண்ணி பண்ற மாதிரி இருந்தால் ஒரு ஐடியில மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். குழந்தைங்க ஒரு 10 வயசு அண்ட் 11 வயசு கம்மியா இருக்க குழந்தைங்களா இருந்தா கூட வந்து கூட்டிட்டு போகலாம். ஸோ இதுவும் ஒரு சேவா தான். இதுல ஸ்பெஷல் வந்து இந்த வசந்த காலத்தை வரவேற்கிற முகமா மலையப்ப சுவாமிகளுக்கும் தாயாருக்கும் ஒவ்வொரு விசேஷமான பூஜைகள் நடக்கும். ஸோ கண்டிப்பா இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டேட்ல நீங்க வெயிட் பண்ணி சேவா வந்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் வரல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 24, 25ஆம் தேதிக்குள்ள மேபி கொடுக்கலாம். இன்னைக்கு கூட அஃபிஷியல் அப்டேட் வரலாம். ஒன்று ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25ஆம் தேதி இல்லைன்னா 27ஆம் தேதி வந்து காலையில 10 மணிக்கு இந்த வசந்தோற்சவம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு மத்தியானமோ இல்லைன்னா 28ஆம் தேதியா என்ன அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. எதானாலும் டிடிடி வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். நாளைக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்னா, ஏப்ரல் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. அதுக்கு அடுத்தது வந்து அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுதுங்க. யாருக்காவது ஜூன் மாசத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. இப்பவே வந்து அங்க பிரதர்ஷனத்துக்கான டீடைல்ஸ் எல்லாம் உங்களோட மொபைல்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி சர்வ் பண்ணி வச்சுக்கிறது, ஃபாஸ்டா புக் பண்றதுக்குன்ற வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். இந்த மெத்தடு உங்களுக்கு எந்த டிக்கெட் புக் பண்ணாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மொபைல்ல தான் அதிகமா நிறைய பேர் புக் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு தரிசனம் எல்லாமே நார்மலா தாங்க இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க லேட்டஸ்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்டா ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.